Hi friends, Group 4 மற்றும் TNUSRB SIக்கான 10 GK question பார்க்கலாம். First question, இந்தியாவின் தேசிய வருமானம் முதலில் யாரால் மதிப்பிடப்பட்டது? ஆன்சர் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. 1876ஆம் ஆண்டு முதலில் தேசிய வருமானம் தாதாபாய் நவ்ரோஜியால் மதிப்பிடப்பட்டது. இவர் விவசாயத்துறையின் உற்பத்தியை முதலில் கணக்கிட்டு பின்னர் விவசாயம் சாராத துறையின் உற்பத்திக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சேர்த்து தேசிய வருமானத்தை கணக்கிட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய வருமானத்தை மதிப்பிடுவதில் அறிவியல் நடைமுறையை மேற்கொண்டவர்? ஆன்சர் பி, VKR ராமன். 1931ஆம் ஆண்டு தேசிய வருமானத்தை மதிப்பிடுவதில் அறிவியல் முறையை மேற்கொண்டார். இதில் இந்திய பொருளாதாரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று விவசாயத்துறை சார்ந்த வருமானம், மற்றொன்று கார்ப்பரேட் துறையை சார்ந்த வருமானம் என இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டும் கணக்கிடப்பட்டது. பின்னர் வெளிநாடுகளிலிருந்து ஈட்டப்படும் நிகர வருமானமும் சேர்க்கப்பட்டு தேசிய வருமானம் மதிப்பிடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய புள்ளியியல் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1951. மத்திய புள்ளியியல் அமைப்பின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் சி, மகாலானோபிஸ். மகாலானோபிஸ் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை உருவாக்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய வருமானம் யாரால் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் சி, மத்திய புள்ளியியல் அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய புள்ளியியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஜூன் 29. மகாலானோபிஸ் அவர்களின் பிறந்த தினமான ஜூன் 29 இந்திய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அவர் 1893 ஜூன் 29ஆம் தேதி பிறந்தார். 2001 முதல் இந்திய புள்ளியியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் தொழில் கொள்கை தீர்மானம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1948. தொழில் கொள்கை தீர்மானம் என்பது நாட்டின் தொழில்துறை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கும் தொழில்துறையை வளர்ச்சி அடைய செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் தொழில்துறைக்கு நிதியுதவி அளிப்பதற்கும் தொழில்துறை சட்டங்களை இயற்றுவதற்குமாக தொழிற்கொள்கை தீர்மானம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர்? ஆன்சர் டி, MN ராய். மக்கள் தொகை திட்டம் விவசாயம் மற்றும் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் பங்குச்சந்தை நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1875. பாம்பே பங்குச்சந்தை 1875ஆம் ஆண்டு முதலில் இந்தியாவில் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவில் உள்ள இரட்டை கோபுரம் விமான தாக்குதலால் அழிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 2001. 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி அழிக்கப்பட்டது. இந்த இரட்டை கோபுரத்தில் தான் உலக வர்த்தக மையம் அமைந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.